கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை எஸ்தரின் சரித்திரம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தர் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வாக்கு பண்ணுகிறது என்ன தெரியுமா? சத்ருவின் சந்தோஷம் நிலைக்காது. இந்த ஆமானை குறித்து தேவ பிள்ளைகளாகி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களை அழிக்கும்படியாய் திட்டம் தீட்டி நாள் குறித்தவன் தான் இந்த ஆமான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட ஆமான் என்று. இன்று தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாகும் சாத்தான் என்ன பண்ணுறான்? அநேக காரியங்களை துஷ்டத்தனமாய் திட்டம் தீட்டி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படியாவது தேவ பிள்ளைகளை விழத்தள்ள வைப்பதுதான் சத்ருவின் திட்டம், சத்ருவின் நோக்கம். அதற்காகத்தான் அவன் அநேக காரியங்களை செய்கிறான். தேவ பிள்ளைகளை கொல்லும்படியாய் அழிக்கும்படியாய் அவன் நாள் குறிக்கிறான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் இந்த காரியத்தில் விழுந்துருவோமோ, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ, எதிர்காலமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? சத்ருவின் கரம் என்மேல் ஓங்கி விட்டதோ, சத்ருவின் திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருமோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். அப்படி பயந்து நம்ம சோர்ந்து போகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்போ சத்ருவின் பிளானே என்னதான்? முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நம்மை சோர்வடைய வைக்கணும். அப்படி சோர்ந்து போனால் தான் ஜெபிக்க முடியாது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தையினால் பலனடைய முடியாது. அதனால தான் அக்கினியை இறக்கின எலியாவை முதலாவது சோர்ந்து போக பண்ணும்படியாய் ஏசபேல் நாளைக்கு இன்றைய தினத்திலே உன்னை கொல்லுவேன் என்கிற வார்த்தையை அவனுக்கு தெரியப்படுத்துகிறாள். வார்த்தையினால் தான் பிசாசு என்ன பண்ணுறான்? தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணுறான். அப்படி வார்த்தையினால் சோர்ந்து போயிட்டாங்கன்னா ஈஸியாக சத்ரு தன்னுடைய திட்டத்தில் அவங்கள விழ பண்ணிடுறான். சில நேரங்களில் நம்ம கூட நினைக்கிறோம், ஐயோ இப்படி நடந்துருச்சே, நான் எதிர்பார்க்காத காரியங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், என்னை காட்டிலும் எல்லா விதத்திலும் வல்லமையிலும் பலத்திலும் அதிகாரத்திலும் இருக்கிற மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களே, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ, எனக்கு எதிர்காலமே இல்லையோன்னு சொல்லி அநேக காரியங்கள் சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்கினது போலவே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? சத்ருவின் சந்தோஷம் நிலைக்காது. தேவ பிள்ளைகளாகிய நம்மை நிச்சயமாய் நம்முடைய தேவன் சத்ருவின் கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதே நேரம் நமக்கு எதிரான திட்டங்களை தீட்டுவிட்டு, நமக்கு நாள் குறித்து விட்டு, நம்மை துன்பப்படுத்தி விட்டு, நம்மை நெருக்கி விட்டு, நம்முடைய காரியங்களில் நம்முடைய நன்மைகளை பறிக்கும்படியாய் அநேக கிரியைகளை நடப்பித்து விட்டு சத்ரு மகிழலாம் என்று நினைத்தால், சத்ருவோ சத்ருவால் ஏவப்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ நிச்சயமாய் அவர்களுடைய மகிழ்ச்சி நிலைக்காது. இங்கே எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கும் ஆமானுக்கும் கொடுத்த விருந்தின் சந்தோஷத்தை, அதனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சியை ஆமானால் கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியல. அப்படி சத்ரு தேவ பிள்ளைகளை மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லி மகிழக்கூடாதுனா தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சத்ருவோடு கூட இணங்கி போகக்கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். இங்கே மொர்தெகாய் தன்னையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கும்படியாய் ஆமான் திட்டம் தீட்டி அதற்கான நாளையும் குறித்து விட்டான் என்று அறிந்தபோது மொர்தெகாய் என்ன பண்ணலை? ஆமான் கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகலை. அதற்கு பதிலாய் கர்த்தர் சமூகத்தில் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து புலம்பி கெஞ்சி கதறி தேவ இரக்கத்திற்காக காத்திருந்தான். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவ சமூகத்தில் கதறி அழுகிறவர்களாய், எவ்வளவு பிரச்சனை சத்ருவால் ஏற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும், அந்த பிரச்சனை நம்மை மூழ்கச் செய்கிற அந்த நிலையில் நாம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா, இனி எதிர்காலமே இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஏற்படுத்தும்படியா சத்ருவின் கரம், சத்ருவின் திட்டம் நம்மேல் ஓங்கினது போல் இருந்தாலும், அது நிமித்தம் சத்ரு நம் கண் முன் மகிழ்ந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், சத்ருவின் சந்தோஷம் நிலைக்காது. எவ்வளவு பெரிய காரியத்தினால தேவ பிள்ளைகளாகிய நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டு எந்த காரியத்தினால் அவன் மகிழலாம் என்று நினைத்தாலும் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நேரம் கூட அது நிலைக்காது. ராஜஸ்திரீ வைத்த விருந்தின் அந்த மகிழ்ச்சி ஆமானுக்கு கொஞ்ச நேரம் நிலைக்கலை. ஏன் தெரியுமா? மொர்தெகாய்
ஆமானுக்கு முன்பாக அசையாமலும் எழுந்திராமலும் இருந்தான். இதுவரைக்கும் சத்ருவை எதிர்த்த மொர்தகாய் இப்பொழுதும் அவன் கரம் தன்மேல் ஓங்கினது போல் இருந்த அந்த சூழ்நிலையிலும் அது நிமித்தம் அவன் மகிழ்ந்தாலும் அவனுக்கு முன்பதாக எந்த விதத்திலும் இணங்கி போகாமல் பணிந்து போகாமல் முன்பு அவனை எதிர்த்தது போலவே இப்பொழுதும் அவனை எதிர்க்கிறான். அதே நேரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். தேவர்களாகி நாம் அநேக சூழ்நிலைகளில் சத்ருவை எதிர்க்கிறோம். சத்ரு கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகாமல் சத்ருவை எதிர்க்கிறோம். நன்மையான காலங்களில் எப்படி சத்ருவை எதிர்த்து நின்றோமோ அதே போல இப்பொழுதும் சத்ருவுக்கு முன்பதாக அவனோடு இணங்கி போகாமல் அவனை சார்ந்து போகாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவனுக்கு முன்பாக அசையாமலும் எழுந்திராமலும் சத்ருவை எதிர்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அதே நேரம் மொர்தகாயை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் தம்மை தாழ்த்தி மொர்தகாய் கூக்குரலிட்டு தேவ சமூகத்தில் அவன் கெஞ்சி அழுது ஜெபித்தது போல தேவ இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் தேவன் நிச்சயமாய் சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்காமல் சத்ருவின் திட்டம் நிறைவேறாமல் அதை அபத்தமாக்கி போட்டு தாவீதின் வாழ்க்கையில் எப்படி சத்ருவின் கரம் என்மேல் ஓங்காததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சங்கீதம் பாடினானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவின் கரம் நம்மேல் ஓங்காமல் சத்ருவின் திட்டம் நம்மேல் நிறைவேறாமல் சத்ருவின் சந்தோஷம் நிலைத்திராமல் அது அழிந்து போக சத்ருவையும் தேவன் அழித்து போட சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அசையாமலும் அவனோடு கூட இணங்காமலும் அவனுக்கு முன்பாக எழுந்திராமலும் எந்த விதத்திலும் பிசாசு கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின்படியே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதே போல தேவனுக்கு முன்பதாக தேவ இரக்கம் வெளிப்படும் மட்டும் மொர்தகாயை போல முழுமையாய் நாம் நம்மை தாழ்த்தி தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபித்தோமையானால் தேவனை நோக்கி கதறி ஜெபித்தோமையானால் நம்முடைய தேவன் எழுந்திருந்து நமக்கு சகாயம் படும்படியாய் நமக்கு முன் சென்று சத்ருவை சங்கரித்து போட்டு தாவீதுக்கு அவர் கொடுத்த வார்த்தையின்படியே அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்ற வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் எப்படி ஆமானை அழித்து மொர்தகாயை மீட்டு மொர்தகாயை உயர்த்தி தேவ நாமம் மகிமைப்பட்டதோ அதே போல தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவை அழித்து தேவ பிள்ளைகளாகிய நம்மை மீட்டு நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய